வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு காயத்ரி சரி சென்டர் நீண்ட நாளுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஃபேமிலி டூர் சம்மர் வெக்கேஷனுக்கெல்லாம் வெளியே போயிட்டோம். இப்போ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு நீங்கள் பண்ண மாதிரி எனக்கு ஒரு மிக்ஸி எனக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 3 ஜார் நான் வந்து அவருக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 1 லிட்டர் ஜார் ஒன்று, 1/2 லிட்டர் ஜார் ஒன்று, ஒரு 400 ml ஜார் ஒன்று. சரிங்களா? பிரீத்தி ப்ளூ லீஃபோட ஒரிஜினல் பாடி செட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையான என்னென்ன ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் கார்டு எடுத்துருக்கோம். ஒரு 1000 வாட்ஸ் மோட்ரு. ஆக்சுவலாக நார்மலாக 750 வாட்ஸ் வரும். நம்ம இப்போ இதில் வந்து 1000 வாட்ஸ் மோட்டர் நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 1000 வாட்ஸுங்கும்போது ஸ்பீட் நல்லாயிருக்கும். நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய சட்னி ஈஸியாக அரைச்சிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்தியில் வந்து என்ன அவங்க பிரேக்கர் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்களோ ஓவர்லோடு சுவிட்சுன்னு சொல்லுவோம். அஜய் சுவிட்ச் 2.7 ஆம்ப்ஸு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே கம்பெனி தான், அதுவும் அஜய் தான் சுவிட்சு. அதே மாதிரி இது வந்து எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எம்எஸ் நான் யூஸ் பண்ணலை, எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இன்கேஸ் தண்ணி ஜார் ப்ராப்ளம்னா தண்ணி உள்ளே இறங்கினா இது துரு பிடிக்காது. மிக்சியோட பாட்டம் இந்த அடி பாட்டத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய 6 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இது எம்எஸ் தான் எடுத்திருக்கேன். இது மோஸ்ட்லி நமக்கு ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் இந்த க்ரீன் கேப் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இது மட்டும் தான் நமக்கு உள்ள இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் வரக்கூடிய இந்த கேப் வந்து நமக்கு செட்டு நமக்கு பாடி செட்டு வாங்கும் போதே நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இது அவுட்டர் கிடச்சிரும். இது நம்ம பாடி செட்டோடு வரக்கூடிய திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ளூ கேப்பு, அடியில் ஒரு 4 லெக்கு, நாபு, இது எல்லாமே நமக்கு கிட்டாக வந்துடும். இப்போ இது நம்ம 1 by 1 எப்படி அசம்பிள் பண்ணலாம், மோட்டர் எப்படி போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மோட்ரு எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன். இதில் எது காமனு, எது 1, 2, 3 ஸ்பீடுங்கிறது நான் செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு மோட்டர் மட்டும் வச்சு நம்ம செக் பண்ணி காமிச்சிடறேன். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதோ டவுட்னா நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மொபைலில் ரைட் ஹேண்ட் சைடு மேலே கார்னர் நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் தேவைப்படுதோ, எது மாதிரி டவுட் கேட்குறீங்களோ அதை வந்து ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோ எடுத்து என்னோட வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம நண்பர்களுக்கு நான் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டதில்லை, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். என்கேஸ் நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகிருந்தால் ஒரு மிஸ் கால் பண்ணுங்கள். நான் அந்த மிஸ் காலை பார்த்துட்டு, அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஒரு மிஸ் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை என்கிட்ட பேசணும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம செக் பண்ணி காமிச்சிடறேன். எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஜார் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான ஜார். இது வந்து 400 ml ஜாரு, இது 1/2 லிட்டர் ஜாரு, இது 1 லிட்டர் ஜாரு. சரிங்களா? அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 089 பிக் புஷ் தான். இதுவும் 089, இதுவும் 089. இந்த மல்டி புஷ்ஷே கிடையாதுங்க. இது புஷ் எப்படின்னு நீங்கள் பார்க்க விரும்புனா அந்த புஷ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த சின்ன ஜாரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய புஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கம்மி ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 411 புஷ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது சீக்கிரமே தேய்மானம் ஆகும். அதனால் இந்த மாதிரி புஷ் போட்ட ஜார் வந்து நான் யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதில்ல. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 089 கட் புஷ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிக் சைஸ் தான் வரும். நல்லா புஷ் நல்லா பெருசாக இருக்கும், நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இந்த புஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஜாருக்கும் இந்த ஜாருக்கும் வரக்கூடியது இந்த சைஸ் புஷ். சரிங்களா? இது வந்து 089 பிக்கு. இந்த புஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் ஜாருக்கு நமக்கு வரும். சரிங்களா? இந்த 1 லிட்டர் ஜாருக்கு இந்த புஷ் வரும். இந்த 2 ஜாருக்குமே இந்த சின்ன புஷ் வரும். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு குவாலிட்டி முக்கியம் அப்படிங்கிற சொல்கிறோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸு ஃபுல் காப்பருங்க. பக்கா காப்பரு. ஆர்மிச்சர்லேருந்து ஃபீல்டுலேருந்து எல்லாமே காப்பர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மோட்டரே வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மற்ற மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 600 இல்லை 1 550 இப்படி தான் இருக்கும். இது வந்து 1000 வாட்ஸ் ஃபுல் ஹெவி மோட்டர் அப்படிங்கிறனால ஃபுல் காப்பர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 2 கிலோ பக்காவாக ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இந்த மோட்டர் எப்படி ரன்னிங் ஆகுதுங்கிறது அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மோட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஒயிட் கலர் ஒயரு ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் வரும். சரிங்களா? இந்த காயிலிருந்து வைண்ட் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஒயரு. ஆப்போசிட் இன்னொரு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ப்ரஷ்ஷுக்கு போகும். ரெண்டாவது ஒயர் பார்த்தீங்கன்னா இதை காமன். சரிங்களா? இந்த ஒயர் காமனு. 1000 வாட்ஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியதுன்னா இந்த ஒயர் காமனு. இந்த பக்கம் உங்களுக்கு 4 லீடு எடுத்திருப்பாங்க. இந்த 4 லீடு ஒன்று கார்பன் ப்ரஷ்ஷுக்கு போயிடும். இன்னொரு ஒயரு
இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்பீடு, இது தேர்டு, இது ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த 2 கிளிப் போட்டிருப்பாங்க. இது எதுக்காகனா, அதாவது ரிவர்ஸை வந்து நம்ம இந்த மோர் சிலுப்புறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த 4 லெக் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயர் தேவையே இல்லை, இந்த பின்னு தேவையில்லை, நம்ம கட் பண்ணி விட்றலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு காமனு, இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. சரிங்களா? இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீடு கொடுக்கும்போது இந்த சுவிட்ச் நீங்கள் ரிவர்ஸில் திருப்பும் போது இந்த 2 லெக்குமே நமக்கு ஷார்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ செகண்டு, தேர்டு. இது 5 பின்னாக இருந்துச்சு அப்படின்னா, இது 4 லெக் இல்லாமல் 5 லெக் சுவிட்சாக இருந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஒயர் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஸ்பீடு, அதாவது இங்கே ஃபஸ்ட்டில் நீங்கள் அடிக்கணும். செகண்டு காமனு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பீடு. அதாவது 5 லெக் பின்னாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது, இங்கே இந்த இடத்துல ஒரு பின்னு வரும், இந்த இடத்துல ஒரு பின்னு வரும். அப்போ இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸில், இது செகண்டு காமனு, தேர்டு பின்னு ஃபஸ்ட்டு, 4th பின்னு செகண்டு, 5th பின்னு தேர்டு ஸ்பீடு. அப்படி தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கு 4 லெக் சுவிட்ச் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மோட்டர் எப்படி ஓடுதுங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். காமனில் ஒரு ஒயரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்பீடு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு, இது செகண்ட் ஸ்பீடு, பிளாக் வந்து தேர்ட் ஸ்பீடு. மோட்டர் நமக்கு அருமையாக ஸ்மூத்தாக ஓடுது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுற வேலையை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாடி செட் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பாடி செட்டை பார்த்தாலே தெரியும், நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஏன்னா பக்காவாக இருக்கும், ஒரிஜினல்னால் ஒரிஜினல் மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நமக்கு பேலன்ஸ், மோட்டரோட பேலன்ஸ் ரப்பர் போடுவோம். பட் எப்போவுமே இந்த சுமித் மோட்ரு பார்த்திங்கன்னா, இந்த லக்ஷ்மி ஹெவி மோட்ரு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ரப்பரு போட முடியாது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு மோட்ரு வாங்கினா உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிட் ஆகாது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கார்னருமே வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணணும். சரிங்களா? இந்த 4 கார்னருமே நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மோட்ரு உள்ளே இறங்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 கார்னர்லையுமே உங்களுக்கு இடிக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கட்டிங் மிஷினை வச்சு 4 பக்கம் ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 சைடு ஈக்குவலாக வந்து கட்டிங் மிஷின் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மோட்டர் வந்து நம்ம பாடி செட்டில் இறக்கும் போது இப்போ நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல இடிக்குதாங்கிறது நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? கம்பல்சரி இடிக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல இந்த நிபிள் வர்றதுனால இந்த மோட்டரில் ஒரு காடி எடுக்கணும். அது எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வச்சு மார்க்கரை வச்சு நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் கட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கரெக்டாக காடி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டோம், மிஷின் வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே மோட்டருக்குள்ளே ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ ஈக்குவலாக 4 பக்கம் நம்ம கட் பண்ணால் தான் கீழே இறங்கும். ரொம்ப அதிகமாகவும் கட் பண்ணிட வேண்டாம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணிங்கனாலும் மோட்டர் ஷேக் வரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கப்ளர் வந்து த்ரெட் டைப் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது சாஃப்ட் அதிகம், ரொம்ப லென்த்து ஜாஸ்தி. இப்போ நம்மகிட்ட மிஷின் இருக்கிறனால அது ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நான் 2 சைடு காடி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கீழே ஒரு ஃபிட்டிங் லப்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மோட்டரோட ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபிட்டிங் லப்பர் வைக்க மாட்டேன். இப்போ இதுக்கு நம்ம ஃபிட்டிங் லப்பர் வச்சு எப்படி கட் பண்ணி, எந்த அளவுக்கு கட் பண்ணி எப்படி காடி எடுத்து போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் மோட்டரோட பேலன்சிங் ரப்பரு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்டாக நமக்கு இங்கே வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு மோட்டரில் வந்து இந்த அடியில் நிப்பிள் இருக்கும். இந்த நிப்பிள் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே போகிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து மோட்ரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேக்குமே இருக்காது. இது காடி நீங்கள் பெருசாக எடுத்துட்டாலும் கவலை இல்லை. ஏன்னா இந்த ரப்பர் கொடுத்துருக்கனால மோட்ரு கரெக்டான ஒரு பேலன்ஸில் நிற்கும். உங்களுக்கு மோட்ரு ஓடும் போதும் எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இது மேல் வந்து கப்பு மேலே டாப் வந்து போட்டு இந்த ஸ்டெம்ப் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மோட்டருக்கு மேலே நமக்கு இந்த ஒரு ஃபிட்டிங் ரப்பர் ஒன்று வரும். இதை வந்து கம்பல்சரி நம்ம வைக்கணும். வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம இந்த மேல் டாப்பு போடும்போது மோட்ரு வந்து உங்களுக்கு மேலே இங்கேயே உங்களுக்கு ஷேக் ஆகும். இப்படி தூக்குனிங்கன்னா மேலே மோட்ரு வரும். இந்த மேலே இங்கேயே வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ரப்பர் நம்ம வைக்கிறது. கரெக்டாக உள்ளே போய் செட்டிங் அமுத்தி பிடிச்சி நம்ம நின்றுக்கும். இப்போ நமக்கு இது மேலே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அதை என்ன பண்ணலான்னா நம்ம இந்த ஹைட்டுக்கு வந்து இதை சின்னது பண்ணிக்கணும். இதை 3 பக்கமும் நம்ம கத்தி போட்டு அறுத்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாட்டம் போடும்போது எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கப்ளர் போட்டிங்கன்னா கப்ளர் உங்களுக்கு மேலே இந்த அளவுக்கு மேலே தூக்கிட்டு வந்துடும். இப்போ நமக்கு வந்து தேவை எந்த அளவுக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம மிஷின் வந்து இந்த அளவுக்கு இந்த ராடை பாதி ராடை வரைக்கும் கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணாதான் நமக்கு ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும். கப்ளர் போட்டு நம்ம அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம சர்வ சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஆக்ஸோ பிளேடை போட்டு அறுத்துடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் கட்டிங் மிஷின் இருந்தால் தான் கட் பண்ண முடியும். ஆக்ஸோ பிளேட்லேயே அறுக்கலாம். ஆனால் கொஞ்சம் உசுறு போய் உசுறு வந்துடும். அவ்வளோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இது கொஞ்சம் எஸ்எஸ்ல இருக்கிறனால எம்எஸ் வித் எஸ்எஸ், அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருக்கிறது. கட்டிங் மிஷின்னா 10 செகண்டில் கட் பண்ணிடலாம். இப்போ அதை நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு ஈஸியாக நம்ம கட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அந்த கட் பண்ண பழைய பீஸ் அது இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணால் தான் நமக்கு மேலே ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், 2 சைடு காடி எடுக்கணும். நம்ம இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக 2 சைடு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கப்ளர் வந்து அடித்து செட் பண்ண முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடி எடுத்துருக்கிறது கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துருக்கோம். ஒரு நூல் கூட கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை. இப்போ நம்ம வச்சு தட்டி விட்டோம்னா கரெக்டாக உள்ளே இறங்கிக்கும். ஓகே, இப்போ நம்ம டாப் மேலே போட்டோம்னாலும் நமக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை இந்த பேலன்ஸ் ரப்பர் நம்ம உள்ளே வைக்கணும். இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெக்கை கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம கவர் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கணக்கச்சிதமாக இருக்குது. இப்போ அடியில் நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம். மோட்டரோட ஃபிட்டிங் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஸ்க்ரூவும் போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். பக்காவாக நம்ம நீட்டாக டைட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்க்ரூ கரெக்டாக ஈக்குவலாக டைட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ மோட்ரு மாற்றினாலும் இந்த 3 ஸ்பீடு ஒயர் உங்களுக்கு கரெக்டாக இங்கே சுவிட்சு கிட்ட வர மாதிரி. சரிங்களா? இதை திருப்பி இந்த பக்கம் வர மாதிரி போட்டிங்கன்னா ஒயர் இழுத்துட்டு இருக்கும், உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஒயர் எப்போவுமே இந்த சுவிட்சுக்கிட்ட இங்கே பக்கத்தில் வர மாதிரி நீங்கள் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்க்ரூ நம்ம பக்காவாக போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியை திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ரப்பர்லாம் கட் பண்ணங்காட்டி அதோடைய பிளாக் கலர் எல்லாமே ஒயிட் பேனலில் ஒட்டிக்கிச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாலிஷை போட்டு ஒரு தொடச்சிடலாம். எப்போவுமே இந்த ஒயிட் கலர் மிக்சி நம்ம அசம்பிள் பண்ணாலோ சர்வீஸ் பண்ணாலோ நம்ம கையில் இருக்கிற அழுக்கே நமக்கு ஃபுல்லாகவே ஒட்டும். கடைசியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் நமக்கு வீடியோவில் தெரியறதுக்கு கொஞ்சம் ஃபேடாக தெரியக்கூடாது. அதனால் லைட்டாக ஒரு தொடச்சிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஒரு நீட்டாக ஒரு தொடச்சிக்கலாம். இப்போ நம்ம துடைக்க கையில் இருக்கிற அழுக்கு ஒட்ட தான் செய்யும். நம்ம கையை கழுவிட்டு நீட்டாக அப்புறம் தொடச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கப்ளரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கப்ளர் நம்ம அடித்து இறக்கிடலாம். இந்த கப்ளர் இறக்கிறதுக்கு ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன ஒரு குட்டி ஹேமர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக கீழே உரையும். ஒன்ஸ் ஒரு முறை மோட்டர் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கீழே அந்த உறைஞ்சிருக்கிற பிளாஸ்டிக் நமக்கு தேயும் போது கரெக்டாகிடும். ஏன்னா உங்களுக்கு கப்ளர் கரெக்டாக இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஜார் போடும்போது கரெக்டாக செட் ஆகும் நமக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கரெக்டாக ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோட்டர் கப்ளர் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃப்ரீனஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த கீழே தேஞ்சோன்னா சரியாயிடும். உள்ளே நம்ம வச்சு சுவிட்சு நம்ம உள்ளே கொடுத்து நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம். உள்ளே கொடுத்து இதுக்கு சன்னமான ஸ்க்ரூஸ் வரும், அந்த ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் மொத்தம் 2 ஸ்க்ரூவு, அந்த 2 ஸ்க்ரூவையுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டைட் பண்ணிடுவோம்னா இந்த கிளாஸ் உடஞ்சிரும். ஒரு நார்மல் டைட் பண்ணுங்க.
நார்மல் டைட் பண்ணிட்டு நாபு போட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்குன்னு. நம்ம இந்த அளவுக்கு திருப்பினீங்கன்னா ரிவர்ஸ் வந்துடணும். இந்த சுவிட்சு கொஞ்சம் மேலே ஏற்ற இறக்கும் டைட் பண்ணிங்கன்னா இது ஒரு சைடு மேலே ஏறி நிற்கும், டைட்டாக பிடிக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இப்போ நமக்கு இது வந்து பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இது கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எல்லோ செகண்டா, பிளாக் ஃபர்ஸ்ட், தேர்டு, இது வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுக்குறேன். கொடுத்து நம்ம ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக உள்ள ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காமன் ஒயர் வந்து நம்ம ஓவர்லோடு சுவிட்சுக்கு நமக்கு போயிடும். இந்த ரெண்டு ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா லைனும் நியூட்ரலும் பார்த்திங்கன்னா 2 கிளிப்பு நம்ம பின் பண்ணணும். இது ஒரு ஒயர் வந்து நம்ம மோட்டரோட எர்த்து, கம்பல்சரி மோட்டருக்கு எர்த்து அடிச்சிருங்க. ஏன்னா எர்த்து அடிக்காமல் விட்டுறோன்னா என்கேஸ் வந்து மோட்டரில் தண்ணி இறங்கி பாடி ஷார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஜாரில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி எர்த்து அடிக்கும். ஏன்னா அது அலுமினியம் பேஸுங்கிறதுனால ஜார் ஃபுல்லாக தொட்ட ஷாக் அடிக்கும். அந்த ஷாக் வராமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் மோட்டரில் எர்த்து கம்பல்சரி அடிச்சிருங்க. இப்போ இந்த கிளிப்பை நம்ம போட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சீவிக்கோங்க. சீவிட்டு மடக்கி விட்டுட்டு இதை வந்து உள்ளே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டு வராது. இதுவும் அதே மாதிரி தான் மடக்கிட்டு உள்ள நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் ஒயர் என்ன பண்ணலான்னா அந்த சுவிட்சோட காமன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சுவிட்சோட காமனில் இன்னொரு ஒயர் வந்து ஓவர்லோடு சுவிட்சில். இப்போ இந்த 2 பின்னுமே ஓவர்லோடு சுவிட்சுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டுமே இதில் கிளிப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மோட்ரு ஒயரை வந்து இப்போ நம்ம இடத்துல வந்து மோட்டரோட இடத்துல இந்த க்ரீன் ஒயரை அடிச்சுக்கலாம். இந்த க்ரீன் ஒயரை வந்து நம்ம ஒரு வாஷர் போட்டு முறுக்கிட்டு இப்போ மோட்டரோட பாடி இடத்துல நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு மிக்ஸி எப்படி ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓவர்லோட் சுவிட்ச் கனெக்ஷன் பண்ணி ஸ்பீட் லைன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் எல்லோ, தேர்ட் ரெட்டு. வைண்டிங்லேயே வந்து லைன் மாற்றி கொடுத்துருக்காங்க ஒயரை. இப்போ இதை வந்து ஒன்றா எப்படி கனெக்ஷன் பண்ணிட்டு ஸ்பீடு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஒயரை மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 3 ஒயருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணும்போது தெரியும் ஹையாக ஓடுது, அடுத்து திருப்பும்போது கொஞ்சம் லோவாகும், அடுத்து திருப்பும்போது ரொம்ப ஹையாக ஓடும். அப்போ லோ, மீடியம், ஹை அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பீடு எதுன்னு பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பிளாக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடு, ஃபுல்லாக நான் கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லோ செகண்டு, அதுவும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது லைனை மாற்றி எடுக்கிறதுல சகஜம்தான். ஏன்னா ஓடுதா அவ்வளோதான்.
கரெக்டாக ஆம்பரேஜ் கரெக்டாக இருக்குது, வாட்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அவங்க பேக் பண்ணி மோட்டர் போட்டுருவாங்க. இப்போ நம்ம தான் இங்கே ஸ்பீடு எப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம இதில் ஓவர்லோடு சுவிட்சை மாற்றம் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்தாச்சு. எண்ணெயோ வேறு எதுவுமே நீங்கள் க்ரீஸு ஆயில் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சோப் ஆயில் மட்டும் ப்ரெஸ் அடிச்சு விடுங்க. நீங்கள் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ளுக்குள்ளே போய்க்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான், அழகாக உள்ளே போயிடும். நீங்கள் எண்ணெயெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த எண்ணெய் ட்ரை ஆகாது. உங்களுக்கு அவங்க கீழே ஃப்ளோரில் வச்சு இழுத்தாங்கன்னா ரப்பர் கல்ண்டு கையோடு வந்துடும். இதுனா உங்களுக்கு ட்ரை ஆகிடும், நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு 10 மினிட்ஸில் இது வந்து சோப் தண்ணி வந்து காஞ்சிரும். உங்களுக்கு ஆயில்னால் அப்படி காயவே காயாது. இப்போ உள்ள நட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓவர்லோட் சுவிட்சை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஓவர்லோடு சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு லீடையும் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியோட வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சு. அசம்பிள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது வந்து கவனமாக கரெக்டான முறையில் நீங்கள் கையாளுந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஒரு மிக்சி அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். மிக்சி அசம்பிள்ங்கிறது ஒரு பெரிய கம்பு சுற்றுற வேலையில் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். மோட்ரு உட்கார வச்சுட்டீங்க, மோட்டரோட லைன் அடிச்சிட்டிங்க, மோட்டரோட பெட்டு ஸ்க்ரூலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ வேலை முடிஞ்சு. சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். சார் என்ன சார் நீங்கள் 4 கல்லை வச்சாச்சு சிமெண்ட் பூசினா வீடு ரெடின்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ எல்லா பக்கம் நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி பக்காவாக பேக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரோட நாய்ஸ் சூப்பராக இருக்குது, மிக்சி பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஜார் போட்டு லாக் பண்ணிட்டு செக் பண்ணிடலாம். அருமையாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீட்டாக நம்ம பக்காவாக துடைச்சிடலாம். இப்போ மட்டும் ஒரு புது துணி போட்டு எந்த ஒரு அழுக்கு இல்லாத துணியை போட்டு தொடங்க, ஏன்னா ஃபைனல் டச் நமக்கு முடிஞ்சது. இந்த மாதிரி அழுக்கு துணியில் போட்டு தொடச்சிங்கன்னா மறுபடியும் அப்படி தான் அழுக்கு ஆகும். இப்போ நம்ம அரை மணி நேரம் கூட இல்லை, நீட்டாக நம்ம மிக்சி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். அவருக்கு சொன்ன மாதிரியே பிரீத்தி ப்ளூ லீஃபில் அருமையாக நம்ம தரமாக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வேலை பழகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பழகிருந்தீங்க, சின்ன சின்ன ட்ரிக் மட்டும் தெரியணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி மிக்சி உங்களுக்கு அசம்பிள் பண்ணி தரணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நான் அசம்பிள் பண்ணி தரேன். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுது, ஒன்றும் இல்லை. நீட்டாக சேஃபாக டேமேஜ் எல்லாம் பக்காவாக அனுப்பிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு மிக்சி வாங்கினீங்கன்னா 8 ரூபா இல்லை ஒரு 7 ரூபா எல்லாம் வாங்க முடியாது. பட் இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான் உங்களுக்கு. நான் இந்த கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3950 தான் வருது. டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 4000 தான் வருது, சரிங்களா? ஆனால் 1000 வாட்ஸ் மோட்ரு உங்களுக்கு வந்து பக்கா ஹெவிங்க, இருக்கிறதுலே ஹெவி. 4000க்கு ஹெவி. மீறி போனால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபா வந்தாலும் ஒரு 4500க்கு இப்படி ஒரு மிக்சி நீங்கள் வாங்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அசம்பிள் பண்ணி தரேன். ஓகே, மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம தரமான பதிவில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் எம் கார்த்திகேயன். வணக்கம் வியூவர்ஸ்.